தல அஜித் ஒரு ஏர்போர்ட்டில் இறங்கி வெளியே வர்றாரு. வெளியே வந்து அவர் ஒரு டாக்ஸியில் ஏறுறாரு, இல்லை அவருடைய காரில் ஏறுறாரு. இதுக்கு நடுவில் நடக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம். அதுக்கு நடுவில் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் எதுக்காக ஒரு நடிகர் கூட கடைசி வரைக்கும் நடந்து வராரு. அது பார்க்கும்போது வந்து பல விமர்சனங்கள் பண்ணலாம். ஏன்னா வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அப்படின்றவர் வந்து ஒருவேளை அஜித்துடைய பேக்கில் வந்து கோல்டு இருக்கா, இல்லை டைமண்ட்ஸ் இருக்கா, இல்லை இதுவான்ற மாதிரிலாம் பேசலாம். வாய்ப்புகள் இருக்குது, நம்மளால் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாருங்கள், அவருடைய யூனிஃபார்மோடு அவர் வந்திருக்காரு. அவர் வந்து டியூட்டியில் இருக்கிற ஆள் கூடவே வராரு. ஏன் இந்த வேலை உனக்கு தேவையா? அதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை செய்யும்போது அந்த வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இது எந்த ஏர்போர்ட்டு இதை பற்றிலாம் நான் பேச விரும்பல. ஆனால் தலை அஜித்ன்றவர் நம்மளுக்கு ரொம்ப ரெஸ்பெக்டபுளான ஒரு ஆள். நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறவர், நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மனுஷன் தான். ஆனால் இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி ஆளுங்களால் தான் வந்து அஜித் மாதிரி ஆளுங்க வந்து நடுவில் கோவம் வந்துடும் அவங்களுக்கு. எதுக்காகப்பா நீ இப்போ என் கூட வந்துட்டுருக்க? நீ வந்து ஏதோ என்னுடைய ரசிகன் அப்படின்றதுனால நீ என் கூட வர.